பிரைஸ் அல்லாட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. எப்பவும் சொல்கிறது தான் ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்குறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். மகனே மகளே, உங்கள் காரியங்கள் எல்லாமே நடக்க போகுதுப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன எதிர்பார்ப்போட ஆசையோட எனக்கு நடக்குமா, எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னு நினச்சின்னு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஆண்டவரே இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. உங்கள் காரியங்கள் நடக்க போகுதுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்க முன்னாடி சில விஷயத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேலே நம்பிக்கையாரு, அவர் மேலே நம்பிக்கையாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, ஒப்புவின்னு சொல்லுவோம். ஒப்புவிக்கிறதுனா நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. என் 10,000 எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன். எப்பா இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருப்பான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், இந்த பணத்தை எடுத்து நான் என் ஃப்ரெண்டு கொடுக்கணும், அந்த பணத்தை எடுத்து போயிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் கொடுக்க சொல்கிறக்கிட்ட போய் கொடுத்துறாரு. இப்போது அவருடைய பொறுப்பு என்னது, என் கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அவங்க எடுத்து கொடுக்கணும். அவர் என்ன பண்ண, ஒப்பாடஸ்டார் அவங்க கிட்ட. இப்போ சொல்கிறேன் நான் ஒப்பாடஸ்டேன்ப்பா அப்படின்னு. அப்போது என் கிட்ட இருக்கிற அந்த பொருள் பார்த்தீங்களா, இப்போ அவங்க கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துடுச்சு. அது போல் நீங்கள் வந்து ஒரு பொருள், என்ன பொருள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் எல்லாமே ஆண்டவருடைய பொருள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருமே ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கப்படணும். இப்போ நீங்கள் ஆண்டவரோட சேரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயும் அலைஞ்சின்னு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது என்ன? அதாவது என்னன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்போ நீங்கள் போகிற பாதையை, நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த வாழ்க்கை வேணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனை மாறத்துக்கு அந்த பணம் வாங்க போகிறேன், இந்த விஷயம் லோன் வாங்க போகிறேன், நான் வெளிநாட்டு போகிறதுக்கு நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண அதை போகிறேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வழியை, அதாவது நீங்கள் போகிற பண்ணுற எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்கள் தயாராக இருக்கீங்களா, அதான் வழியை ஒப்பு கொடுக்குறது, அதான் ஒப்படைக்கிறது. இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கையாக இருக்குன்னா விசுவாசமாக இருக்கணுன்றது. அதாவது அவர் மேல்னா ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவரை முழுமையாக நம்பணும். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியணும். அதாவது வசனமே சொல்லுதில்ல, விசுவாசமாக இல்லாமல் என்ன நீ தேடினா பிரயோஜனமே இல்லை. தேவனத்தில் சேர்ந்தேன்னா விசுவாசமாக இருக்கணும். என்ன நான் உண்டு என்றும் தம்மை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார்னோ விசுவாசிக்கணும். எபிரேயரில் வாசிக்கிறோம். அப்போ என்ன மேட்ரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை முழு மனதோட, ஆண்டவர் எனக்காக நன்மை செய்வார், அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், அவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும். அப்போது உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அவருடைய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஏசப்பாவுடைய வழியை ஃபாலோ பண்ணணும். ஏசப்பாவுடைய வழியை நீங்கள் போகணும். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இது நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணாதான் கீழே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு, காரியம் வாய்க்கம். காரியம் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மகனே மகளே, இந்த காரியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தான் ஆண்டவர் உங்ககிட்ட விரும்புகிறாரு. ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வாய்க்க செய்யணும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ப்ரே பண்ணி முடிச்சுக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் கூட காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். என்ன காரியங்கள்னா, இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஏசப்பா, அநேகர் அவங்கவுங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குமா அப்படின்னு ஏங்குறாங்க. திருமணமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், நிறைய தேவைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. பலவீனங்களில் பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன காரியங்களில் பயந்துட்டு இருக்காங்களோ, என்னென்ன காரியங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்குறாங்களோ எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நடக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யுங்க, தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க பலவீனத்தோடு இருக்காங்க, நல்ல பலன் சுகம் கொடுப்பீராக தகப்பனே. ஆவியானவர் எல்லாரும் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே வழிநடத்தி இன்னும் பலன் கொண்டு இன்னும் உமக்காய் எழும்புகிற பிள்ளையை மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. முற்றிலுமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.